பர்சன்டேஜில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம்மு, ஒரு டிவியோட விலை 10% முதலில் உயர்த்தப்பட்டு பின்பு 10% குறைக்கப்படுகிறது எனில் ஏற்படும் சதவிகித மாற்றம் என்ன? மிக மிக எளிமையான பல முறை தேர்வில் கேட்கப்பட்ட இந்த மாதிரியான நிறைய சம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டிவின்னு சொல்லாமல் ஒரு எண் சொல்லலாம். ஒரு எண்ணின் மதிப்பு 10% உயர்த்தப்படுகிறது, பிறகு 10% குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து கூட இந்த சம் கேட்பாங்க. கான்செப்ட் ஒன்று தான், ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒரு டிவியோட விலை முதலில் 10% உயர்த்தப்படுகிறது, பின்பு 10% குறைக்கப்படுகிறது. இந்த ரெண்டு ப்ராசஸும் பண்ணதுக்கு அப்புறம் நடைபெறும் சதவிகித மாற்றம் என்ன? லாபமா இல்லது அந்த சதவிகிதம் குறைஞ்சிருக்கா இல்லை அதிகரிச்சிருக்கா? அப்படி அதிகரிச்சிருந்தா குறைஞ்சிருந்தா எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி எளிமையாக கேட்குறாங்க. இந்த டிவியோட விலை கொடுக்கல, அப்போ நம்ம டிவியோட விலையா நம்மளே எதுனாலும் ஒரு விலையை அசியூம் பண்ணிக்கலாம். 100, 1000, 10,000 அந்த மாதிரி ரவுண்ட் வேல்யூ ஒன்று எடுத்துக்கலாம். நான் என்னன்னா 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ 100ன்னு ஒரு டிவி விலை எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, முதல்ல 10% உயர்த்தப்படுகிறது. அந்த டிவியோட விலை 10% உயர்த்தினா என்னவா மாறும்? டிவியோட விலை 100ன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா இதில் 10% 10, அப்போ டிவியோட விலை 110 ரூபாயா மாறும். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, இப்போ அப்போ 10% உயர்த்தப்பட்ட பின்பு 110 மாறிடுச்சு. இரண்டாவது 10% குறைக்கப்படுகின்றது. அப்போ நம்ம உடனே என்ன யோசிப்போம், 10%மா டிவியோட ரேட்டில் 100, அப்போ இன்னொரு 10% அப்படின்னா இன்னொரு 100 10 குறைஞ்சி 100க்கே வந்துடும். அப்போ விலையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. டிவியை 10% 100ல் இருந்த டிவியை 10% உயர்த்தி 110 மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 10% குறையுதுன்னா இந்த விலையிலிருந்து தான் 10% குறைக்கும். இந்த விலைக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா இப்படி இருந்த விலை 10% உயர்த்தப்பட்ட பின் 110 மாறிச்சு. அதுக்கப்புறம் இரண்டாவது முறையாக உயர்த்தப்பட்ட விலையிலிருந்து மீண்டும் 10% குறைக்கப்படுகிறது என்றால் 110ல் 10% குறைக்கணும். 110ல் 10%ங்கிறது 11. அப்போ 110ல் 11 குறைஞ்சா விலை 99 மாறும். அப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு? என்னுடைய அசல் விலை 100, அதுக்கப்புறம் 10% உயர்த்தப்பட்டு 110 மாறுச்சு. அதுக்கப்புறம் 10% குறைக்கப்பட்டு 99 மாறி இருக்கு. ஸோ அப்போ அசல் விலைக்கும் இப்போ இறுதியாக இருக்கிற விலைக்கும் என்ன வித்தியாசம்னா ₹1 வித்தியாசம் வந்திருக்கு. அந்த ₹1 நம்ம அசல் விலை 100, இப்போ 99. ஆக்சுவலாக ₹1 குறைஞ்சிருக்கு. அந்த ₹1ங்கிறது 100 ரூபாயில எத்தனை சதவீதம்? 100 ரூபாயில 10 ரூபாங்கிறது 10%, 50 ரூபாங்கிறது 50%, 100 ரூபாங்கிறது 100%. அப்போ ₹1 அப்படிங்கிறது 1%. அப்படி ₹1 1%. எவ்வளோ குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? 100லேருந்து 99, அப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ 1% குறைவு அப்படின்னு சொல்லி இதுக்கு விடை போடணும். 1% குறைவு. ஒரு பொருளோட விலை 10% உயர்த்தப்பட்டு 10% பின்பு குறைக்கப்பட்டால் அப்போ 1% குறைவு ஏற்படும். 1% நட்டம், லாபம் நட்டம் பார்க்கும்போது 1% நட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த சதவீதம் அப்படிங்கிறது பொதுவாக வரும். நீங்கள் எந்த அமௌண்ட்டு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வேறு நம்பர் அசியூம் பண்ணாலும் 1% அப்படிங்கிறது காமனாக வரும். ஆனால் அந்த தொகை அப்படிங்கிறது மாறுபடும். சப்போஸ் நீங்கள் 300 ரூபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1% பார்க்கும்போது சதவிகித அமௌண்ட் மாறும். ஆனால் அந்த சதவிகிதம் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். அந்த அமௌண்ட் மட்டும் மாறுபடும். அடுத்த சம் பார்க்குறேங்க. இந்த சம் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு எண்ணின் 75%, கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி தான். ஒரு எண்ணின் 75%, 75 கூட்டினால் அந்த எண் கிடைக்கிறது. அந்த எண் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எண்ணில் 75%ஓட இன்னொரு 75 கூட்டினால் 75 அந்த எண் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த எண்ணில் 75% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட 75 கூட்டினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணோட 75 கூட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எண்ணோட 75% நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னவா இருக்கும்? 25%. ஒரு எண்ணில் 75% இருக்குது, இந்த வேல்யூ இருக்குன்னா நமக்கு தெரியாத ஒரு பகுதி 25%. அதோட மதிப்பு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 75ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன டைரெக்டாக அந்த சம் தெரிஞ்சு போச்சு. 75% + 75, இந்த 75 அப்படிங்கிறது 25%. அப்போ 25%, அந்த எண்ணோட 25% என்பது 75னா 50% என்னவா இருக்கும்? இதோட அடுத்த மடங்கு 150. அப்போ 100% என்னவா இருக்கும்? 300. ஸோ அந்த 300 தான் அந்த எண், எக்ஸுங்கிற எண். அதில் தான் 75% எவ்வளவு? 75% எவ்வளோ? 150, 225. பேலன்ஸ் 25%, 75. ஸோ இது 75%, இது 25%. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 100%, 300 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான சம். ரிப்பீட்டடாக எஸ்ஐ, பிசி மற்றும் டிஎன்பிசி தேர்வுகளில் இந்த மாதிரியான சம் நிறைய முறை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க.